அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது, மிதுன ராசிக்கு இது சாதகமான நிலையை உருவாக்க போகின்றதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்குமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் மிதுன ராசிக்கு இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் எதிர்பாராத பல திருப்பங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். இருப்பினும் சின்ன சின்ன விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எதிர்ப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கால தாமதமாக வரும். ஆனாலும் எதிர்பார்த்த செய்தி வரும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். ஒரு சிலருக்கு பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்க பெறலாம். அதே நேரம் கிரகங்களினுடைய அமைப்பு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் சிரமப்பட வேண்டியதாக இருக்க பெறும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். அதே சமயம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கும். பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு தங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்க பெறலாம். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. எதிலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீங்க. வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பையும் பெறுவீங்க. சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால கவனமாக இருக்க பாருங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். பணவரத்து அதிகரிக்கலாம். புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாக பெறுங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வ நிலையும் உயரும். பல வகைகள்லையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் சில நாட்களாக நடந்து முடியாம இருந்த ஒரு சில வேலைகள் வேகமாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க. அதே சமயம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் விவகாரங்களில் கால தாமதமாகுங்க. வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம். ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும். ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க. அதற்கேற்றவாறு திட்டமிட்டு கொள்ளுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணி
பணிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கலைத்துறையினருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. வீண் மனக்கவலை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது. அதே போல் தங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது. திடீர் கோபங்கள் உண்டாகலாம். கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையுமே சமாளித்து விடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது கிடையாது. உடன்பிறப்புகள் உதவிகரமாகவே இருப்பாங்க. வீட்டு தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகவும் செய்யும். தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்க செய்வீங்க. பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே அகலும். உத்தியோக உயர்வுகள் உண்டுங்க. எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பாதையை நோக்கி, அதாவது தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க. வருமான அதிகரிப்பிற்கு வழியமைத்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்ன்றதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் இடர்பாடுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். தனவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் கிடைக்க பெறலாம். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்கள் இந்த நேரத்தில் சில நேரங்களில் உற்சாகத்துடன் பணிபுரியவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம், இல்லை கொடுக்கப்படலாம். அதன் காரணமாக கொஞ்சம் வேலை பலுவும் அதிகரிக்க செய்யும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நாகரிக பொருட்களை வாங்குறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்ப பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டம். புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. பொது வாழ்க்கையில் புகழ் அதிகரிக்கவும் செய்யும். இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. உள்ளம் மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்க. உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்க பெறுவீங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக செய்யும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அக்கம் பக்கத்து வீட்டாரின் பகை மாறுங்க. கடன் பிரச்சனைகளையும் நீங்க சமாளிப்பீங்க. வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் சேரலாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்க செய்யுங்க. உத்தியோகத்தில் வீண் படிகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. குடும்ப வாழ்க்கையில் நீண்ட நாள் நீடித்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர காண்பீங்க. வேலைகளை எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாய்ப்புகள் உருவாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். முதலீடுகளில் பல மடங்கு வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கூடுதலாக பங்குச்சந்தை அப்படி இல்லைனா லாட்டரி வாயிலாக கூடுதல் பணவரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் சாதகமாகும். சகோதரர்களுடன் இணைந்து செய்கிற தொழில் சர்வதேச அளவில் விரிவடையும். பெற்றோர் ஆதரவு தொழில் வளர்ச்சியில் உறுதுணையாகவே இருக்கும். உடல் நலத்திலையும் மேம்பாடு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிதி நிலையிலையும் வருமானத்திலையும் வலிமை அதிகரிக்க செய்யலாம். குடும்பத்திற்காக ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் உயருங்க. தொழில் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களும் நிகழலாம். எதிர்பார்த்ததை விட அதிக வருமானமும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம்
வீட்டில் வலுவான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. இதனால் தொழிலில் மன வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும். வருமானம் இரட்டிப்பு ஆகும். புதிய சொத்து மற்றும் வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. காதல் வாழ்க்கையிலேயும் நல்ல முடிவுகள் காணப்படும். பெற்றோர் ஒப்புதலுடன் திருமணம் நடைபெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. கடன்கள் தீர்ந்து பொருளாதாரம் வலுவடையும். பணி நிமித்தமாக பணிபுரியும் நபர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவாங்க. அரசியல் செல்வாக்கு கொண்ட நண்பர்களின் உதவி பெரிய அரசு ஒப்பந்தங்களை வெல்லும் வாய்ப்பையும் திறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகள் தொடரலாம். குழந்தைகள் வழியே நல்ல செய்திகளையும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவமனை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலட்சியம் இல்லாமல் உடனுக்குடன் உரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டு வேலை இல்லை ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா சிறு சிறு இடைஞ்சல்கள் சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியது சால சிறந்தது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.